ஹாய், அனைவருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள். என்னங்க எல்லாரும் பொங்கலுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சா? நான் ரிப்பன் பக்கோடா தான் செய்யலான்ட்டு அரிசி ஊற வச்சுருக்கேங்க. அதில் 1.5 டம்ளர் சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் பொட்டுக்கடலை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த ஊற வச்ச அரிசியை தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நான் அந்த கன்சிஸ்டன்சி சொல்லியிருக்கேன் இல்லைங்க, அந்தளவுக்கு இருக்கணும். அதில் மிளகாத்தூள், ஓமம், எள், பெருங்காயம், உப்பு போட்டு பிசைஞ்சுக்கோங்க. டைட்டாக இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. சட்னி கரண்டி இருக்குல்லங்க, அதில் ஒரு கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நல்லா புகை வர அளவுக்கு காய வச்சு இந்த மாவில் ஊற்றி பிசையணும். பார்த்து பிசைங்க, சூடு பட்டுரும். இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா அந்த மாதிரி சாஃப்டாக வரும். இதே மாவு நீங்கள் முறுக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிப்பன் பக்கோடாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே ஒரே மெஷர்மெண்ட் தான். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், இல்லைன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி.